ஹாய் வெல்கம் டு சோல்ஃபுல் லிவிங் நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கனெக்ட் வித் யூனிவர்ஸ். அதாவது யூனிவர்ஸோட நம்ம எப்படி ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு தான். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்றது என்ன? இப்போ நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு கோர் தீமாக யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட உங்களுடைய ப்ரேயர்ஸ், உங்களுடைய இன்டென்ஷன்ஸ், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே சொல்லுங்கள். அந்த யூனிவர்ஸ் மேக் திங்ஸ் ஒர்க் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் யூனிவர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம ஒரு சிம்பிள் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா, யூனிவர்ஸ் அப்படின்றது நம்மளையும் மீறின நமக்கான ஒரு ஹையஸ்ட் எனர்ஜி, ஒரு டிவைன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பர்சன் ஒரு ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு ரைட்டான ஒரு ஜாப் அவங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஆக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் நமக்கான சரியான ஜாப் அப்படின்றது. ஸோ அதுக்கான ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, சரியான பீப்புளும் சரி, இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது நமக்காக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா சீக்ரெட் அப்படின்ற புத்தகத்துலையுமே கூட சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்மளோட கோல், ஆசைகளை இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்லும்போது அதுக்கான பீப்புள்ஸ், அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி அது நடக்கிறதுக்கான எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய ரியாலிட்டியில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிட் இன் சைலன்ஸ், அமைதியாக இருக்கக்கூடியதும். அதாவது நம்மளுடைய டே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு சைலன்ஸுன்றது ரொம்பவே கம்மி. அண்ட் சில பேருக்கு அது சுத்தமாகவே இருக்காது. பட் இந்த சைலன்ஸுன்றது நமக்கான இந்த மென்டல் நாய்ஸை குறைக்க ஹெல்ப் பண்ணும். என்ன மாதிரியான தாட்ஸ், ஃபீலிங்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஹேபிட்டாக 5 to 10 minutes உங்கள் கூட வித்தவுட் ஃபோன், டிவி, எந்த ஒரு பீப்புளோட கான்வர்சேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்கள் கூட நீங்கள் ஜஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஹேபிட். இப்போ நீங்கள் ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு ஆன்சர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த அமைதி, இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கான கைடன்ஸும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நான் நெகோஷியபிள்னு சொல்லுவாங்கள்ல, கண்டிப்பாக இதை நம்ம பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி எவ்ரிடே 5 to 10 minutes நீங்கள் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. செகண்ட் இஸ் கிராட்டிடியூட். ஸோ எல்லா வீடியோஸ்லையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒன் ஆஃப் த லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் கிராட்டிடியூட். பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த யூனிவர்ஸோடு இது எப்படி கனெக்ட் பண்ண ஹெல்ப் ஆகுது அப்படின்னா, இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி லெவலில் தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இருக்கக்கூடியதுலேயே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இந்த கிராட்டிடியூடை ஃபீல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் இருப்போம், வைப்ரேஷன்ஸில் இருப்போம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய லாட்ஸ் ஆஃப் அபேண்டன்ஸ் அண்ட் பாசிட்டிவிட்டியை பார்க்குறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் எவ்ரிடே நம்ம கிராட்டிடியூட் எழுதுறதை ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த லைஃப் சேஞ்சிங் ஹேபிட் ஆல்சோ. தேர்ட் இஸ் ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். ஸோ இன்ட்யூஷன்ன்றது நம்மளுடைய உள் உணர்வு. அதாவது நம்மளோட இன்ட்யூஷன்ஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஸ் நமக்கு இந்த சைலன்ஸுன்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் அந்த டைமில் நம்மளோட மைண்ட் ரொம்பவே காமாக இருக்கும். ஸோ காமாக இருக்கும்போது நம்மளால் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியும். செகண்ட் விஷயம், நம்ம டெசிஷன் எடுக்கும்போது நம்மளோட ஃபீலிங்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக, காமாக, ஜாய்ஃபுல்லாக இந்த மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங்ஸை கோ த்ரூ பண்ணுறீங்களா, இல்லை ஒரு நெகட்டிவான ஃபீலிங்ஸில் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்களோட இன்ட்யூஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன முடிவுகள் கூட உங்களோட இன்ட்யூஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பீப்புள்ஸை மீட் பண்ணுறதாகட்டும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கூட நம்மளோடக்குள்ளே ஒரு வாய்ஸ் ஏற்படும், இதை நீ பண்ணு அப்படின்னு. ஸோ இந்த இன்ட்யூஷன்ஸை நீங்கள் ஒன்ஸ் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது பை நேச்சுரலாக உங்களுக்கு ஓகே இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் உங்களுக்குள்ளே கிடைக்கும். பட் அந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுக்கணும். அந்த இன்ட்யூஷன் சொல்லும் போது அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஹேபிட்டாக அது ஒரு ஃபார்ம் ஆகும். ஸோ சைலன்ஸுன்றது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களோட ஃபீலிங்ஸும் இங்கே ரொம்பவே ஒரு மேஜரான ஒரு ப்ளே பண்ணுது. ஸோ ஃபோர்த்து இஸ் கனெக்ட் வித் நேச்சர். ஸோ நேச்சர் அப்படின்றது இந்த யூனிவர்ஸுடைய மிகப்பெரிய ரிமைண்டர். அதாவது ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ், சன்ரைஸ், சன்செட், பேர்ட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் அதோடைய அந்த ஃப்ளோ, நேச்சர்ஸை நமக்கு ரிமைண்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரிடே கொஞ்சம் டைம் ஆச்சு நீங்கள் நேச்சர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைக் ஒரு வாக் போகிறதாகட்டும், இல்லை ஜஸ்ட்டு ஒரு காமான ப்ளேஸில் உட்காந்து ஒரு ஸ்கையை பார்க்குறதாகட்டும், இல்லை உங்கள் டெரஸில் நீங்கள் ஒரு வாக் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணி கிளாரிட்டி அண்ட் ஒரு காம்னஸை வந்து கொடுக்கும். யூனிவர்ஸோட கனெக்ஷன்ஸ்ன்றது வந்து சில நேரம் நமக்கு இந்த மாதிரி இருக்கிறது மூலமாக ரொம்ப டீப்பாகவே கிடைக்கும். இந்த நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியஸ்ட் பீப்புள்ஸாக வந்து இருப்பாங்க. 5th ஒன் இஸ் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ், நம்மளுடைய எல்லா மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸும் அதோடைய அந்த ப்ராசஸையுமே நம்ம ட்ரஸ்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே ரியாலிட்டியில் பார்க்க முடியாது. ஒய் இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்படும் போது அது சம்டைம்ஸ் டிலே ஆகலாம், அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகலாம். அப்போ நீங்கள் யூனிவர்ஸ் மேலேயும் உங்கள் மேலேயும் வைக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வித்தவுட் ட்ரஸ்ட் அங்கே நோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது தான். ஸோ ட்ரஸ்ட்டுன்றது 100% இல்லாட்டினாலும் ரொம்ப நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் லைக் ஆன்சைட்டி, டவுட்டோ அந்த மாதிரி விஷயங்குள்ளே போகாமல் மேக்ஸிமம் நீங்கள் அந்த யூனிவர்ஸுடைய பிளான்ஸ், யூனிவர்ஸோட வே ஆஃப் டைமிங்கை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஈவன் தோ கண்டிப்பாக அது நடக்கும். இது என்னோடய சின்ன எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து விஷன்ஸ் போர்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆல்சோ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய 2025 பார்த்திங்கன்னா என்னோடய விஷன்ஸ் போர்டில் வந்து ஒரு ட்ரிப் வந்து போகணுன்னு சொல்லிட்டு நான் பேஸ் பண்ணியிருந்தேன். பட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அது நடக்கலை. பட் எனக்கு டீப்பஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றது அந்த ஒரு விஷ். பட் அது வந்து அப்போது நடக்க கிடையாது. பட் 2026 பார்த்திங்கன்னா அந்த பிக்சர்ஸ் கூட நான் என்னோடய விஷன் போர்டில் வந்து வைக்கலை. பட் 2026 பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் என்னோடய ஃபேமிலியாகவே நான் வந்து அந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணேன். ஸோ இட் இஸ் டோட்டலி பிலீவ் இன் யூனிவர்ஸ் டைமிங். அது ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்ப ஹாப்பியாக அந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ அப்போ நடக்கலைன்றதுக்காக அது நடக்காமவே இல்லை. ஸோ யூனிவர்ஸ் டைமிங் அந்த டிலேஸ் கூட சம்டைம்ஸ் ரொம்ப பெட்டராக ரொம்ப ஹாப்பியாகவே நடக்கும். ஸோ அதனால தான் இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன் மேனிஃபெஸ்டேஷன், to connect with universe. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த நம்ம சிட் இன் சைலன்ஸ், ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட், நம்மளோட இன்ட்யூஷன்ஸை கேட்குறது அண்ட் நேச்சுரலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறது, இந்த யூனிவர்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த 5 விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம கிராஜுவலாக அந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹையஸ்ட் பவர் கூட ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கான சயின்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ஸ்லோவாக ரியலைஸ் பண்ண முடியும். அண்ட் மோர் தென் தட் நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கிளாரிட்டியோடு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் சோல்ஃபுல் லிவிங் நோட்ஸ்.